குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருவேன். ஓ கை வச்சிருவியா? எம்மல கை வச்சிருவியா? வெய்ய பார்க்கலாம். ரொம்ப பேசுறேன். இப்ப சொல்லு, நீ டூப் தானே? யோ புடியா? ஏண்டி கோயில் கழுத என்கிட்டயே உன் வேலையை காட்டியா? ஐயோ வசமா இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்ப எப்படி தப்பிக்கிறது? எப்படி தப்பிக்கலான்னு ஐடியா போடுறியா? அதான் முடியாது. இப்பவே உன்னை தூக்கிட்டு போய் கலெக்டர் அம்மா முன்னாடி நான் நிறுத்துறேன். உன்னோட எல்லா பித்தலாட்ட வேலையும் இப்ப வெளிச்சத்துக்கு வரப்போகுது. தெரியாதனமா உனக்கு மோல்டு பண்ணி மாட்டிட்டு நடுவுல நான் மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். ஏண்டி கலெக்டர் அம்மாட்ட வா, அவங்க நிறைய கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லணும். அப்போ நீ யாரு, உனக்கு யாரு, எதுக்காக மோல்டு பண்ணி மாட்டி விட்டாங்க, நீ ஏன் இப்படி பொய் முகத்தோட திரியிற, இப்படி எல்லா கேள்விகளுக்கும் விட கிடைச்சிருமா? வாடி. ஐயோ என்னால வர முடியாதியா? நீ வர முடியாதுன்னா விட்டுருவோனா? குண்டு கட்டா தூக்கிட்டு போயிருவோம்ல. ஐயோ இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிரணும். ஒழுங்கு மரியாதை வந்துரு. என்னால வர முடியாது, போயா. அடம் பிடிக்காத. ஐயோ போயா, என்னால வர முடியாது. பண்ணாத. சாரினா. ஏய் என்னால வர முடியாது. இந்த பக்கம். காப்பாத்துங்க. ஏய் சரி தாங்க மாட்டேன். உள்ள வா. மேட்ச் நீங்க செமையா இருந்தது மச்சி. பேச மாடி. இன்னைக்கு அவன் அடிச்ச ஷாட். ஏய் அங்க பாருடா, எவனோ ஒருத்தன் பொண்ணை தூக்கிட்டு வரான். ஏய் நீ செல்லுல வீடியோ எடு, நான் அவனை பாத்துக்கறேன். டேய் வாடா வாடா வாடா. என்ன ஒரு பொண்ணு வலி கட்ட அந்த பொண்ணு வெளியேறியா? இது பெரிய இடத்து சமாச்சாரம், ஓடி போயிருங்க. அதெல்லாம் பாத்துக்கலாம். நீ முதல்ல போங்க இறங்கி விடு. இறங்கி ஏறி வர. முதல்ல ஏறியா? ஒழுங்கா இந்த மாதிரி ஆளுங்களா தான் எங்களுக்கு தான் கெட்ட பேரு. ஏமா நீ போமா. என்ன வயசு இருக்கு? அத போய் தூக்கிட்டு போற. மனுஷன் நகர உனக்கு அறிவு இல்ல. மச்சி இப்படி என்னடா பேச்சு போட்டு ஆடுற. சின்ன வேலைக்கு வரா. ஆள் போடாடா. போதும், இனிமேல் அடிச்சா இவன் செத்துருவான். வாங்கடா போலாம். இனிமே இந்த மாதிரி பொண்ணு யார் ரெண்டு கையும் அடிச்சு முடிச்சிட்டானுல. நான் எப்படி மோல்டு பண்ணுவேன்? தொழிலே செய்ய முடியாது. வாங்க 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 வாங்க. இந்த வீட்ல தான் மதனை பாத்தீங்களா? ஆமா மேடம், என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். கரெக்டா தான் சொல்றீங்களா? அடிச்சு ஐயோ சத்தியமா இங்க தான் பார்த்தேன் மேடம். இந்த வீட்ல மதன் இல்லைன்னா உங்களை என்ன பண்ணுறது? அந்த பேச்சுக்கே இடம் இல்லை மேடம். நான் தான் இங்க மதனை பார்த்தேன்றல. சரி பார்க்கலாம். கதவு தட்டி கூப்பிடுங்க. மதன் மதன். இது யாரு? இன்னுமே புரியலையே. யாரு? யாரு? வாங்க உள்ள வாங்க. உங்களுக்கு யாரை பார்க்கணும்? மதனுங்கிறவரு இந்த வீட்ல இருக்காரா? கூப்பிடுங்களேன். மதன் யாரும் இந்த வீட்ல இல்ல, நான் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்கேன். இங்க மதனும் இல்ல மன்மதனும் இல்ல. என்ன நடக்குதுங்க? ஒரு கொலையை செஞ்சுட்டு போலீஸ்க்கு பயந்து தலைமறைவா இருக்கிறவரு இந்த வீட்ல இருக்கிறதா இவர் நினைக்கிறாரு. இவர் தான் நேர்ல பார்த்தேன்னு என்கிட்ட சொன்னாரு. உங்களை பார்த்தா டீசெண்டா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. நீங்க போய் கண்ணு தெரியாத இந்த அங்கிள் பேச்சு கேட்டு வந்திருக்கீங்களே. சாரி, தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், மன்னிச்சிடுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் ரூபினி, நான் ஏரோஸ்டஸா இருக்கேன். உங்க பேரு? நீங்க போலீஸ் அதிகாரியா என்ன? என் பேரு சக்தி. ஓ, என் தங்கச்சி அர்ச்சனா கலெக்டரா இருக்காங்க. இவர் வீட்டுக்கு வந்த நேரம் கலெக்டர் வெளில போயிருந்தாங்க, அதனால தான் நான் வந்தேன்.
இப்போ நீங்க என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல மதன் இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா இங்க இவங்க தானே இருக்காங்க. எப்படி மாறுச்சு? மதன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதை பார்த்தோம். அர்ச்சனா வீட்டுக்கு போய் மதனை இங்க பார்த்ததை சக்தி கிட்டேயும் சொன்னோம். சக்தியும் வந்தாங்க. ஆனா மதனை காணுமே. நான் மதனை பார்த்த வீட்டில் அழகான பொண்ணு இருக்காளே. மிஸ்டர் சுதர்ஷன், ஆஹா, நீங்க உங்க பொண்ணு கல்யாணத்துல ஏதோ ஒரு படத்துல வர மாதிரி சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால்தான் நீங்க மதனை பார்த்தேன்னு சொன்னதும் என்னால நம்ப முடியல. உங்க திருப்திக்காக தான் நான் வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே நீங்க பார்க்காத மதனை பார்த்ததா சொல்லிருக்கீங்க. நான் மதனை பார்த்தது உண்மை மேடம். மதனை பார்த்தேன்னு சொல்றீங்க. எங்க பாத்தீங்க? வெள்ள வரியா சொல்லுங்க. நான் கார்ல வந்துகிட்டு இருந்தேன்னா போன் வந்துதா. அப்போ காரை ஓரமா நிறுத்தனா போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ எதிரில் ஒரு ஆட்டோ வந்துதா. அதுலேருந்து மதன் இறங்கினானா. அப்புறம் அவன் மாடியில் ஏறினானா. இந்த வீட்டுக்குள்ள தான் நுழைஞ்சான். இப்ப இங்க யார் இருக்காங்க? ரூபினி இருக்காங்க. அப்ப நீங்க மதனை பார்க்கல, ரூபினியை தான் பார்த்திருக்கீங்க. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. சக்தி, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். நான் ரூபினியை தான் பார்த்தேன், ஒத்துக்கிறேன். அப்ப இனிமே நீங்க மதனை பார்த்தேன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஆஹா, ஆஹா, இல்ல இல்ல இல்ல, சத்தியமா சொல்ல மாட்டேன். நீங்க வீட்டுக்கு வரும்போது நான் இருந்ததுனால நீங்க தப்பிச்சிங்க. அர்ச்சனா மட்டும் இருந்திருந்தா இந்த மாதிரி இழுத்து அடிச்சதுக்கு உங்களை நல்லா அரைஞ்சிருப்பா. மேடம், நீங்க எதுக்கு இந்த அங்கிள் பேச்செல்லாம் கேட்டு வரீங்க? ஆமா, இவரை நம்பி வந்தது தப்பாதான் போச்சு. மதன் விஷயத்துல மட்டும் இல்ல, இனி எந்த விஷயத்திலயும் தலையிட மாட்டேன். நல்லதா போச்சு. சரி, நாங்க வரோம். வாங்க. மதன் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மதன்னால ரூபினி கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கு எந்த உதவி தேவைன்னாலும் எனக்கு ஃபோன் பண்ண ரூபினி. நான் உடனடியா ஓடோடி வந்து உனக்கு உதவி பண்ண காத்துட்டு இருக்கேன். என் விசிட்டிங் கார்டை வச்சுக்க. உனக்கு ஃபேஸ்புக் ஐடி இருக்கா? நோ. ஓ, நான் உனக்கு கிரியேட் பண்ணி தரேன். வரேன். அப்புறம் ரூபினி, என்ன அங்கிள் அங்கிள்னு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? டார்லிங்னு கூப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டார்லிங்னு கூப்பிடுவல்ல? வெக்க வெக்கமா வருது. தலை எழுத்து நாசமா போறவன். எவ்வளவு வெயிட்டா இருக்கு பாரு. உள்ள நல்லா கஷ்டப்படு.
என்ற பொறுக்கி ராஸ்கல், என்ன ஆட்டம் காட்டின? எவ்வளவு நாளா என்னை இந்த இடத்துல அடைச்சு வச்சு கஷ்டப்படுத்திருப்ப. அதுக்கு நல்ல அனுபவி. கடைசியில நீ எனக்கு வாங்கிட்டு அந்த பெட்டிக்குள்ள இப்ப நீ உள்ள இருக்க பார்த்தல. இப்ப நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னை இப்படியே இந்த பொட்டியோட தள்ளிட்டு போய் போலீஸ் கிட்ட உன்னை புடிச்சு கொடுத்து உன்னை நல்லா முட்டிக்கு முட்டி தட்ட சொல்ல போறேன்டா. அப்பதான் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் உனக்கு பரிகாரம் கிடைக்கும். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை உதைக்கணும் தாண்டா தோணுது. போடா. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? எங்க இருக்கியா? மாமியார் வீட்ல இருக்கடா. நீ எனக்கு வாங்கிட்டு வந்தல அதே பெட்டிக்குள்ளதான் இருக்க. ஏண்டா டேய், என் கழுத்துல இன்னொருத்தன் தாலி கட்டலாம் தெரிஞ்சிருந்து கூட அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறியா நீ? ஜோதிகா, ஏய் பெட்டியை தொறடி. ஜோதிகா, ஏய் நான் வெளியே வரணும்டி. ஓ, உனக்கு அந்த ஆசை வேற இருக்கா? பெட்டியை தொறடி. இதே பெட்டிக்குள்ள அடைச்சபடியே கொண்டு போய் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி அங்க உனக்கு நல்ல லாடம் கட்ட வைக்கிறேன். அது வரைக்கும் நீ இந்த பொட்டிக்குள்ளே இரு, சரியா? ஐயோ கே ராஸ்கல், எவ்வளவு படுத்திருக்க, இது எவ்வளவு படுத்திருக்க. ராஸ்கல், ஏன் திறக்கணும்? எதுக்கு திறக்கணும்? உள்ளே கடை. நான் வெளியே வரணும்டி. யாரா இருக்கீங்க? கதவை திறக்கடா. என் நந்தகுமார், கதவை திறக்க சொல்றா. கதவை திறக்கடா. கதவை திறங்க. கதவை திறங்கடா. ஐயோ, டேய் யாரா இருக்கீங்க? கதவை திறங்கடா. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கதவை திறங்க. இவன் தட்டுல பெட்டி ஓபன் ஆயிடும் போல இருக்கு. நம்ம எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணுமே. கதவை திறங்கடா. கதவை திறங்க. கதவை திறங்கடா. ஐயோ. ஹேண்ட்ல கேன்ல ஏறு, ஐஸ் ஃபுல்லா டியரு, எம்டி டேங்க், ரிவர் கம், நைப் ரிவர்ஸ் கியரு, பெங்களூரு, ஓ மை லவ், யூ ஷோட் மீ பவு. கதவை திறங்கடா. ஏய், யாரா இருக்கீங்க? எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கான். கதவை திறங்க. ஐயோ. கதவை திறங்க. வரண்டி, என்னையா வச்சு பெட்டியில் அடைக்கிற?
என்கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு போக விட்டுவனா? ஓடி ஓடி, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன போலீஸ்ல மாட்டி விட பாக்குற? என்ன பண்ற என்ன விட்டு வேண்டாம், என்ன விட்டு போலீஸ்க்கு போக பாக்குற? இருடி, உன்னை இப்படியே விடக்கூடாது. உன்னை இப்படியே விட்டா நீ மயக்க தெரிஞ்சு என்ன மாதிரி வெளியே வந்துருவ. அதனால உன் கையும் காலையும் சேர்த்து கட்டுறேன். நீ ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, மயிலே மயிலே இறகு போடனா போடாது. அதே மாதிரி உன் சம்மதத்தோட தாலி கட்டணும்னா நீ சரிப்பட்டு வர மாட்ட. உனக்கு கட்டாய தாலி கட்டா தாண்டி நீ சரிப்பட்டு வர. பாவம் பார்த்தா என்னை இந்த நிலைமைக்கு பண்ண வச்சு. இப்ப உன்னை கள்ளத்தோணில கடத்த போறேன். என்னமா பயந்து போய் பாக்குறீங்க? உங்க பயம் கரெக்ட் தான், முடிச்சாச்சு. என்ன புரியலையா? மதனுக்கு அடைக்கலம் கொடுத்தவன முடிச்சாச்சு. மதன் எங்க? சொல்லுங்க, வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? மரியாதையா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, இல்லனா உங்க கண்ணு முன்னாடியே அவனை சுட்டுருவேன். ஐயோ, என்ன சார் பேசுறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியாது. இங்க பாருங்க, ஆம்பளைங்க இல்லாத வீட்ல இப்படி வந்து எங்களை மிரட்டுறது நியாயம் இல்ல சார். அது மட்டும் இல்லாம துப்பாக்கியில அவரை சுட்டுடுவேன் வேற மிரட்டுறீங்க. என்கிட்ட இந்த டிராமா எல்லாம் பண்ணாதீங்க. மதனை நீங்க அந்த மாக்கான் டீ கடையில தான் ஒளிச்சு வச்சிருந்திருக்கீங்க. இவ்வளவு நாளா அவன் அங்கதான் பதுங்கி இருந்திருக்கான். இப்ப அங்கிருந்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்க. என்ன கண்ணாமூச்சி காட்டுறீங்களா? என்ன சார், மாக்கான் கடையில மதன் ஒளிஞ்சிட்டு இருந்தாரா? நீங்க சொல்ற தகவல் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க நிஜமாவே எங்களுக்கு புரியல. இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மதன் எங்க இருக்கான்னு நீங்களா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, அந்த மதனுக்கும் நல்லது. இல்லனா ரொம்ப ஆபத்துல முடியும். சார், ஏற்கனவே நீங்க எங்க மாமாவை சுட்டு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல, போய் அதே மாதிரி பிடிச்சுக்கோங்க. இப்ப எதுக்கு தேவையில்லாம இங்க வந்து மிரட்டுறீங்க? ஐயோ, இவன் நீ இப்படி போட்டு கொடுக்குறா? நான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுக்கிறேன். மதன் கடைசியா மாக்கான் டீ கடையில தான் ஒளிஞ்சிருந்திருக்கான். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இப்ப நாங்க அந்த மாக்கான கைது பண்ணி விசாரிச்சுக்கிட்டோம். அவனை நாங்க கவனிக்கிற கவனிப்புல மாக்கான் உண்மையை கக்கிடுவான். அதுக்கப்புறம் நீங்க அர்ச்சனா மேடம் இருக்கிற தைரியத்துல தப்பிச்சிடலான்னு நினைக்காதீங்க. அந்த ஆண்டவனை வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்க உண்மையை சொல்லனா உங்களை குடும்பத்தோட அள்ளிட்டு போய் விசாரிக்கிற முறையில விசாரிச்சு எப்படி உண்மையை வர வைக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். அந்த மதன் எங்க? உண்மையை சொல்லுங்க. ஐயோ சார், என் மச்சான் எங்க இருக்காருன்னு உண்மையில எங்களுக்கு தெரியாது சார். இந்த பொய்யை நீங்க பல தடவை சொல்லிட்டீங்க.
ஒரு தடவையாவது உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு கடைசி வாய்ப்பு தரேன். சார், உங்க வாய்ப்பு ஒண்ணு எங்களுக்கு தேவையில்ல. நீங்களே போயிட்டு எங்க மாமாவை எப்படி கண்டுபிடிக்கணுமோ புடிச்சுக்கோங்க. ஜோதிகா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. கொஞ்சம் வாய் மூடிட்டு இரு. நாங்க 2 பேரும் தான் இவர்கிட்ட பேசுறோம்ல. என்ன பேச போறீங்க? வழக்கம் போல தெரியாதுன்னு சொல்ல போறீங்க. ரொம்ப யோகியமானவங்க மாதிரி நீங்களும் கலெக்டர் அர்ச்சனா மேடமும் அன்னைக்கு மதன சரண்டராக சொல்றோம்னு சொன்னீங்க. என்னாச்சு? மதன மாக்காட்டி கடைக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்க. நீங்களும் உங்க புருஷனும் திருட்டுத்தனமா பார்த்து பேசிக்கிட்டு இருந்திருக்கீங்க. எங்களுக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எங்க கிட்ட வந்து உங்க வீரத்தை காட்டுறீங்க. முடிஞ்சா போயிட்டு எங்க மாமா கிட்ட உங்க வீரத்தை காட்டுங்க சார். போங்க சார், முதல்ல போயிட்டு அவரை புடிங்க. இந்த ஜோதிகா நம்மள போட்டு தள்ளாம விட மாட்டா போல இருக்கே. அங்கவும் மச்சான் ஒரு கிளினிக்கையே வச்சு நடத்தி இருக்கான். சாக கடந்த ஒரு வலிப்பு நோயாளிக்கு கடைக்குள்ளேயே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கான். நான் விட மாட்டேன், எங்க இருந்தாலும் விட மாட்டேன். அவனை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள பிடிச்சு சுட்டு கொண்டு வரல. நான் ஏசிபி பாண்டியன் இல்ல. சார் 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 சொல்றது கேளுங்க சார். ஏற்கனவே நீங்க எங்க மாமாவை சுட்டு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கல்ல, போய் அதே மாதிரி பிடிச்சுக்கோங்க. கடத்தலுக்கு முன்னாடி இருந்த ஜோதிகாக்கும் கடத்தலுக்கு பிறகு இப்போ இருக்கிற ஜோதிகாக்கும் ரொம்ப வித்தியாசம். மூக்கன், நீங்க ஆள்மாறாட்டம் செஞ்ச பொண்ணோட முகத்தை மோல்ட் பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேனே, அப்படி செய்யாம கையை உடைச்சிட்டு கட்டு போட்டு வந்திருக்கீங்க. நடந்தது என்னன்னா, அது வந்து மேடம் அதை நான் சொல்றேன் மேடம். மேடம், இந்த ஆள் வயசுக்கு இவர் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுங்களா? ரோட்ல ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்ல மேடம், அந்த பொண்ணை இவர் வலுக்கட்டாயமா பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சி பண்ணிருக்காரு. அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிருக்காரு. அத பார்த்த பப்ளிக் இவரை தாக்கி அந்த பொண்ணை காப்பாத்தி விட்டுருக்காங்க. உங்க வயசுக்கு செய்யற காரியமா இது? இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு யாரு என்னன்னு விவரம் தெரியுமா? அந்த பொண்ணு எங்க இருக்கா இப்போ? மேடம், அந்த பொண்ணு பயந்து அங்கிருந்து ஓடிடுச்சு மேடம். மேடம், இந்த ஆள் அந்த பொண்ணை தூக்கிட்டு போகும்போது ஒருத்தர் அவர் மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு அந்த வீடியோ நான் வாங்கினேன் மேடம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சரி, அண்ட் எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பட்டால பச்சை முகம் பாலு வடியும் முகம், பச்சை முகத்தழகாயரசா ஆண்டிப்பட்டி கனவா. அவன் அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே.